இந்த வெஸ்டர்ன் மெடிசினை யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணுகிறார்களோ, முன்னெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உம்மத்திலே உள்வாங்கும்படி செய்கிறார்களோ, அவர்கள் அனைவரிடத்திலும் நாங்கள் கேட்கிறோம், யாராவது ஒரே ஒரு வைத்தியரை எங்களிடம் கொண்டு வாருங்கள். முழு உலகிலும் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு வைத்தியரையாவது கொண்டு வாருங்கள், ஒரே ஒரு டாக்டரையாவது கொண்டு வாருங்கள். ஒரே ஒரு மருந்துக்கு உள்ளடங்கி இருக்கின்ற பொருளை காட்டித் தரக்கூடியவர். ஏதாவது ஒன்றை ஒரு பார்மசியில போனால் 1,00,000 வகையான மருந்துகளை உங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம். அந்த 1,00,000 வகையான மருந்துகளில் ஏதாவது ஒரு மருந்துடைய உள்ளடங்கும் பொருளை காட்டும், இன்கிரீடியனை காட்டும், அடங்கு அமுத்ராவ்ய என்பார்கள் சிங்களத்திலே, அதனை காட்டித் தரும் ஒரே ஒரு டாக்டரை காட்டுங்கள். 1,00,000 பேரிலே இருந்து கொண்டு வாருங்கள், 1 கோடி பேர்களிலே இருந்து கொண்டு வாருங்கள், ஒரு நாளும் கொண்டு வர மாட்டார்கள். இந்த நாட்டுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிய மாட்டார்கள். அதனை மருந்தை ப்ரொடக்ட் பண்ணும் கம்பெனி உருவாக்குகின்ற அந்த நிறுவனங்கள் அதனை அறிய மாட்டார்கள். மறந்து விடாதீர்கள். நான் பாகிஸ்தானில் இருக்கும் பொழுது மருந்து தயாரிக்கும் ஒரு ஃபேக்டரிக்கு போயிருந்தேன். ஒரு நிறுவனம் அங்கே உள்ளே போகும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மீடியா சம்பந்தமான உபகரணங்களை எல்லாம் பறிமுதல் செய்துவிட்டு நாங்கள் அணிந்து போகும் செருப்பை கூட கலட்டி வேறு செருப்பு தருவார்கள். உள்ளே போய் பார்த்தால் அங்கே யார்ட் பண்ணி இருப்பார்கள், ஸ்டோர் பண்ணி இருப்பார்கள். கண்டெய்னர் கணக்கு வந்து இறங்கும். நாங்கள் சுண்ண பேக் போன்று, சுண்ணாம்பு பேக் போன்று பேக்ஸாக லட்சக்கணக்கில் அடுக்கி வைத்திருந்தார்கள். ஒவ்வொன்றிலும் சில எழுத்துக்கள் இருக்கும். போய் பார்த்தால் மெடிசினுடைய கார்டில நாங்கள் பார்க்கின்ற அந்த ஃபார்முலாவுடைய எழுத்துக்கள் C1 B2 என்று இருக்கும். அவைகள் அங்கே போடப்பட்டிருக்கும். நான் ஒரு பட்டானிடம் கேட்டேன், இந்த மருந்து தயாரிக்கின்ற இந்த நிறுவனம் எவ்வாறு இதனை தயாரிக்கிறது? சொல்கிறார்கள், இந்த வரக்கூடிய அனைத்தும் வருவது WHO இருந்துதான், எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த மெட்டீரியலை வைத்து, இந்த மூலப்பொருளை வைத்து நாங்கள் டேப்லெட்டை தயாரிக்கும் விதத்தையும் எங்களுக்கு எழுத்திலே எழுதி அனுப்பி இருக்கிறார்கள். நாங்கள் அதனை எங்களுடைய மெஷினிலே போய் போட்டு டேப்லெட்டாக தயாரித்து வெறும் ஒரு பேக்கிங்கை மாத்திரம்தான் எங்களுடைய மெட்டீரியல் மூலமாக தயாரிக்கிறோம் என்றார். மருந்து தயாரிப்பவருக்கு தெரியாது நான் எதனை தயாரிக்கிறேன் என்பதா, மருந்து கொடுப்பவருக்கு தெரியாது நான் எதனை கொடுக்கிறேன் என்பதா. என்று பாருங்கள், நான் ஒரு 6-7 டாக்டர்மார் இருக்கும் இடத்திலே சொன்னேன், ஒரே ஒரு பெனடோலுடைய சைடு எஃபெக்டை, அதாவது உடம்பில் ஏற்பட்ட பாதிப்பை இந்த உடலிலே இருந்து வெளியாக்க 6 வருடங்கள் போகும் என்று சொன்னேன். அந்த டாக்டர்மார்கள் எல்லாம் ஆவேசப்பட்டு நின்றார்கள், என் மீது கோபப்பட்டார்கள். நான் கேட்டேன், நான் உங்களிடம் சொல்லும் விடயம் எனக்கு மிக தெளிவாக இருக்கிறது, உங்களுக்கு அதைவிட தெளிவு இருக்கும் என்றால் எனக்கு விளங்கவே இல்லை. கோபப்படாதீர்கள், நீங்கள் படித்த மக்கள், நீங்கள் என்னிடம் விளக்கத்துடன் பேச வேண்டும். நான் என்னுடைய விடயத்திலே உறுதியாக இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன். உங்களுடைய விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு அடிக்கப்படும் BCG மாத்திரம் அந்த குழந்தையை 60 வருடங்களுக்கு நோயாளியாக்கி வைக்கும். யூதர்கள் எங்களுடன் இவ்வளவு அன்பா? 10-15 வருடங்களுக்குள்ளால் 20 வேக்சின்ஸை கொண்டு வந்து எங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணும் அளவுக்கு எங்களை நோயிலிருந்து பாதுகாக்க எங்களுடன் இவ்வளவு அன்பு படைத்தவர்களா? குர்ஆன் எங்களுடைய விரோதியாக யாரை காட்டி தந்ததோ,
லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், ஈமான் கொண்ட மக்களுக்கு மிக கெட்ட விரோதிகள் யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எங்கள் மீது இவ்வளவு இரக்கம் கொண்டவர்களா? இவர்கள் ஃப்ரீ ஷூ பண்ணி உலகமெல்லாம் உள்ள குழந்தைகளுக்கு இந்த வேக்சின்ஸை ஏற்றுவது. நாங்கள் குழந்தைகளை காட்டுவோம், 5-6 வருடங்கள் பிள்ளை வளர்ந்திருக்கிறது ஒரு மெடிசின் இல்லாமல். அந்த பிள்ளைகளுக்கு சளி வருவது கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சலின் மூலமாக இன்னொரு நோய் உருவாகுவது கிடையாது. எந்த பிள்ளைக்கு பிசிஜி அடிக்கப்படுமோ அது கடினமான காய்ச்சலின் பொழுது ஃபிட் அமைந்துவிடும், அந்த பிள்ளைக்கு ஃபிட் வந்துவிடும். ஆனால் எந்த பிள்ளைக்கு பிசிஜி அடிக்கவில்லையோ அந்த பிள்ளைக்கு ஒரு நாளும் ஃபிட் வராது. எந்த பிள்ளைகளுக்கு வேக்சின் சேர்க்கப்பட்டதோ அது குழந்தையிலிருந்து முட்டுக்கால் வருத்தத்திலே இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நாங்கள் ஆரோக்கியமான காலத்தை வாழ்க்கையிலே சந்திக்கவில்லை. எனவே ஆரோக்கியம் என்றால் என்னவென்று தெரியாது. பிறந்த உடனேயே நோயாளிகளாக ஆக்கப்பட்டோம். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். தாய்ப்பாலின் மூலமாக கொடுக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி எதன் மூலமாகவும் கிடைக்காது. மாத்திரமல்ல, குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அந்த குழந்தைக்கு அதனுடைய அந்த குடல் இருக்கிறது. தாயுடைய கற்ப அறையில எந்த குடலின் மூலமாக அல்லாஹ் உணவளித்து வந்தானோ அந்த குடலிலே உள்ள எஞ்சிய பகுதியை அது உள்வாங்கினால் பிள்ளைக்கு நஞ்சூட்டப்பட்டது போன்று ஆகிவிடும் என்று பயமுறுத்துவார்கள். ஒரு நாளும் இல்லை. அந்த குடலிலே இருக்கின்ற அந்த பதார்த்தங்களை உடம்பிலே சேர்த்து விட்டால் அந்த குழந்தை பெரிய ஆரோக்கியம் உள்ள குழந்தையாக மாறும். ஆனால் உடனடியாக அதனை துண்டித்து அங்கே ஏதாவது ஒன்றை அடித்து ஒரு பின் பண்ணி அந்த குடலை யாராவது தகவல் தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களிடம் கேட்டு பாருங்கள். அதன் மூலமாக மெடிசின் தயாரிக்கிறார்கள். அந்த குடலை வீசுவது கிடையாது. ஒவ்வொரு லேபர் ரூமை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள். அந்த குடலை பாதுகாப்பாக எடுத்து அங்கே போக வேண்டிய இடத்துக்கு அது போய் சேருகிறது. அன்றே நல்லார்களே, நாங்கள் எந்த ஏமாற்றத்திலே வாழ்கிறோம்? இஸ்லாத்தில் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற இந்த நோய்கள் இது ஆரம்ப காலத்திலே இருந்த நோய்கள் அல்ல. நாங்கள் புதிதாக பார்க்கின்ற அனைத்து நோயையும் உருவாக்கியது இந்த வேக்சின் தான், இந்த நச்சு பொருட்கள் தான். இந்த சதியை பற்றி மாத்திரம், இந்த WHO கீழால் நடக்கின்ற சதிகளை பற்றி மாத்திரம் பேசுவதானால் 6-7 மணி நேரங்கள் பேசலாம். இன்று நோய்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, புதிய புதிய நோய்கள் ஏற்படுவதெல்லாம் யார் மூலமாக உருவாக்கப்படுகிறது? எங்களுடைய நாட்டிலே நாங்கள் கேள்விப்படாத நோய்கள். டெங்கு எங்கிருந்து வந்தது? பெரும் பெரும் அந்த ஆப்பிரிக்காவிலே இன்று பரவி இருக்கின்ற அந்த கொள்ளை நோய், அது எங்கிருந்து வந்தது? இவைகள் எல்லாம் திட்டமிடப்பட்டு அதற்குரிய கிருமிகளை உருவாக்கி அங்கே கொண்டு போய் அந்த சூழல்களிலே அவைகளை அப்படியே எரிந்து விடுகிறார்கள்.